இங்க ஒரு லேடி ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரமா பார்த்து ஒரு சின்ன பையன் அவங்க கையில வச்சிருக்க பால் பாக்கெட்ட கட் பண்ணி அவன் வச்சிருக்க கப்ல ஊத்திட்டு போறான். அந்த பையன் பின்னாடி அந்த லேடி ஓடுறாங்க. உடனே கீழே விழுந்த மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அந்த பையன் உடனே என்னாச்சும் ஏதாச்சும் அந்த லேடியை தூக்க வரான். அந்த லேடி அந்த பையனை பிடிச்சி வச்சுட்டு இந்த வயசுல திருடுற இரு போலீஸுக்கு கால் பண்ணுன்னு சொல்லி போலீஸுக்கு கால் பண்றாங்க. அந்த நேரம் அந்த பையன் அவன் கையில வச்சிருக்க கத்திரிக்கோலை வச்சு அவன் ட்ரெஸ்ஸை கட் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அந்த லேடி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஆக்சுவலா அந்த பையன் அவனுக்காக திருடி இருக்க மாட்டான். அவனோட தங்கச்சி ரொம்ப பசியா இருப்பான், அதனாலதான் திருடி இருப்பான். பார்த்தது அந்த லேடிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே அவங்க கையில இருக்க எல்லா பொருளையும் அந்த பையன் கிட்ட கொடுத்துட்றாங்க. உங்க அப்பா அம்மா எங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் அவங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். உடனே அந்த லேடி அந்த 2 பசங்களையும் அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போய் அந்த பசங்களுக்கு தேவையான எல்லாமே பண்றாங்க. அந்த பையன் எதையோ மறைக்கிறத பார்த்தோன்னே அவங்க டென்ஷன் ஆகி மறுபடியும் திருடுறியானா அவங்க கிட்ட கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடிக்கு உடனே ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. டாக்டர் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. ஏந்திரிச்சு எனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நல்ல இந்த சின்ன பையன் இருந்ததால உங்களை காப்பாற்ற முடிஞ்சிச்சுன்னு அந்த டாக்டர் சொல்றாரு. உடனே இந்த லேடி இந்த பையனாலதான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச என்னோட நகையை திருடி இருப்பான்னு சொல்றாங்க. உடனே நான் எதையும் திருடல, இங்க பாருங்கன்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து காட்டுறான். அந்த போட்டோல அந்த லேடியோட பொண்ணு இருப்பா. ஆக்சுவலா அந்த பொண்ணு தான் இந்த பசங்களோட அம்மாவும் இருப்பா. அந்த போட்டோ காமிச்சு இவங்களை ஆல்ரெடி தெரியுமான்னு பசங்க கிட்ட அந்த லேடி கேக்குறாங்க. அந்த பசங்களும் இவங்க தான் என்னோட அம்மான்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த லேடி முதல்ல நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் கழுத்துல இருக்க ஒரு ராக்கெட்ல அந்த பொண்ணோட போட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த 2 பசங்களும் தன்னோட பேர பசங்கிற உண்மையே அவங்களுக்கு தெரிய வருது. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த பையன் அவன் தங்கச்சி அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போறான். உடனே அந்த லேடி எங்க போறேன்னு கேக்குறாங்க. உடனே நாங்க இருந்து பழைய இடத்துக்கே போறோம்னு சொல்றோம். உடனே அந்த லேடி இனிமே நீங்க தெருவுல வாழ வேணாம், இதுதான் உங்களோட வீடுன்னு சொல்லி அவங்க கூடவே தங்க வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு உங்க பாட்டியை பிடிக்குன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.